ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய ஃப்ரெண்டு சிண்டுவை பற்றி தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இவன் பேர் தான் சிண்டு. இது மேலா ஃபீமேலான்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் வந்து சிண்டுன்னு பேர் வச்சிட்டோம். இது என்னென்னா, எங்களுடைய தோட்டத்து வீட்டில் தான் இவன் இருக்கிறான். ஸோ தோட்டத்து வீடை வந்து சுற்றி க்ளீன் பண்ணும்போது இது என்ன ஆயிடுச்சுன்னா, நெஸ்ட்டை விட்டு கீழே விழுந்துருச்சு. நான் கூட நினச்சேன் இது திருப்பி அவங்க தாய் பறவை வராது போல் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். நான் குட்டி அழகாக ரெக்கையே முளைக்காமல் அப்படியே அழகாக இருந்தான். அப்புறம் அங்கே வீட்டில் வச்சுட்டு சாப்பாடு தானாக சாப்பிடவும் தெரியாது. நம்ம ஸ்பூனு வச்சு தான் இந்த தயிர் சாதமோ இல்லை பழங்களோ கொடுத்தா சாப்பிட்டுக்குருவான். ஆனால் எந்த நேரமும் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. சாப்பிட அப்புறம் கக்கா போக இதே தான் இவனுக்கு வேலையாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே என்னாச்சுன்னா, வீட்டில் வைக்கிறதுனால ஃபேன் எதுவுமே போட முடியல. அதனால் தோட்டத்தில் கொண்டு போய் விட்டுட்டோம். தோட்டத்துலேயுமே வந்து டைரெக்டாக ஓப்பன் பண்ணி விடுறதுக்கு எங்களுக்கு தைரியம் இல்லை. அதனால் ஃபார்ம் ஹவுஸ்குள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி தயிர் சாதத்தையும் வந்து தண்ணியும் வச்சிட்டோம். எங்களுக்கு வந்து முதல்ல வந்து அவன் தானாக சாப்பிடவே இல்லை. அதனால் முதல்ல வந்து இவன் தானாக சாப்பிட்றானா அப்படின்ட்டு பொறுமையாக இருந்து ஒரு 10 நாள் வந்து வீட்டில் வச்சு வளர்த்தோம். அதுக்கப்புறம் வந்து இவன் தானாக சாப்பிட்றேன், சரி விட்டால் இவன் வந்து சர்வே ஆகிக்கிடுவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்ததுக்கப்புறம் கொண்டு போய் ஃபார்ம் ஹவுஸில் கொண்டு போய் விட்டோம். சரி ஃபார்ம் ஹவுஸ்லேயே விட்டுட்டு இவனா பறப்பேன் அப்படின்னு பார்த்தா இவனோட குருவிகளை பார்த்துட்டு பயந்து ஏங்கிட்டே வந்தான். என்ன தான் அம்மாவா நினச்சிக்கிட்டான். வந்து காலு மேலேயும் கை மேலேயும் உட்காந்துக்கிட்டு நான் ஊட்டணும்னு என்கிட்ட வந்து கத்திக்கிட்டே இருந்தான். சரி அப்புறம் இது வேலைக்காகாதுடா, சரி ஒரு வாரம் பார்ப்போம் என்ன பண்ணுறதுனே தெரியலேன்ட்டு ஃபார்ம் ஹவுஸ்குள்ளே வச்சுட்டு இப்படி வச்சுட்டோம் நாங்கள். ஸோ அவன் சாப்பிட்டு வந்து இங்கே இந்த சேர் மேலே உட்காந்துக்கிடுவான், கீழே வந்து கக்கா போடுவான். இதுதான் வேலையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஒரு 2-3 நாள் கழித்து அப்புறம் தானாக பறந்து போயிட்டான்.